Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. ராமதாஸ் என்ன சொல்றாரு, பாமக என்னோட சொத்துன்றாரு. ஆமா, நான் உருவாக்கின கட்சி. இதுவரை எந்த தலைவராவது சொல்லியிருக்காங்களா? இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? இது நான் உருவாக்கின கட்சி. நான் சொல்றதை கேட்கறவங்க என்ன கேட்கறதா இருந்தா இங்க இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளில போன அர்த்தம், இல்லைன்னா கிளம்பிங்கன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, இது நம்ம சொத்து. ஒரு கொள்கை தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னாலே அரசியல்ல அசிங்கப்பட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? கொள்கைன்றதுல தெளிவா இருக்கணும். அந்த கொள்கை தெளிவு இல்லாதவர்கள் அரசியல்ல கண்டிப்பா ஒரு நாள் அசிங்கப்படுவாங்க. அன்புமணிக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவர் பழைய முந்தின முறையில் அவர் அமைச்சராக இருந்தபோது ஒரு மெடிக்கல் காலேஜ் திறப்பதற்கு இந்தூரில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, காசை வாங்கிட்டு. அப்பாலாம் வீட்டில் தான் இருப்பார், இவர் மட்டும் தான் ஜெயிலுக்கு போகணும். அவர் என்ன செந்தில் பாலாஜியா கேஸை எழுத்து நின்று போராடுறதுக்கு? செந்தில் பாலாஜி போராடினாருன்னா அவருக்கு தப்பு பண்ணலன்னா எடுத்து போராடலாமா சார்? செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலன்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் போராடினாரு. இவருக்கு தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரியுமில்ல. இது மக்கள்கிட்ட பழிக்குமா? கண்டிப்பா கேலி கூத்தா பார்ப்பாங்க. நாம கஷ்டப்பட்டு சவுக்கெல்லாம் அடிச்சோம், அப்பனும் மாத்திட்டாங்க, அப்பனும் முடிஞ்சது ஒரே நல்ல ட்ரெண்டிங்க தூக்கிட்டாங்களே, நம்ம பண்ணது பூரா வேஸ்டா போச்சுன்னா அண்ணாவில தான் கடுப்புல இருப்பாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. பாமகவுடைய அந்த குடும்ப சண்டை பெருசா போயிட்டு இருக்கு. பொது மேடையிலே பாத்தீங்கன்னா தந்தையும் மகனும் மாறி மாறி பேசிக்கிட்ட விவகாரம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது ஐயா ராமதாஸை பொறுத்தவரை அவருக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, கடந்த 4-5 தேர்தல்களாக அவங்க எங்கேயுமே டெபாசிட்டே வாங்கலை. அதனால என்ன ஆகிப்போச்சு, இது கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் அப்படிங்கிறது தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் பெற்ற, அதாவது 2 கட்சிகளாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அது தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, இன்னொன்று தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு. இப்போ அங்கீகாரம் இழந்துட்டாங்க. அங்கீகாரம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அங்கீகாரம் இழந்தாச்சுன்னா என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் போய் கேட்கணும், எங்கள் பழைய சின்னங்க அதை கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போடணும். அப்போ தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த சின்னம் போயிடும். ஆமாம். அப்படி தான் போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் விட்டு கடைசியில் மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது ஒரு ப்ரொசீஜர், இது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் நீங்கள் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா 2% வாக்காது வாங்கியிருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அது அந்த அளவுக்கு கூட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சுன்றதுனால இப்போ ராமதாஸை பொறுத்தவரை எப்படியாவது கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது ட்ரை பண்றானே எப்படி சார்? கூட்டணி கட்சியோட திரும்ப மீண்டும் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடிவு பண்றாரு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவரை பொறுத்தவரை என்னன்னா, ஒன்று அதிமுக கூட போகணும், இல்லை திமுக கூட போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதாவது ஒரு சீட்டாவது வாங்கிடலாம் அப்படின்றது அவரோட சிந்தனை. ஆனால் திமுக கூட்டணின்றது பாமகவுக்கு கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அவரோட அழுத்தம் என்ன சொல்லுவாருன்னா, விசிகாவை வெளியே போக சொல்லுங்க பேர். ஆமாம். திமுக விசிகாவோடு கொள்கை கூட்டணி அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. கொள்கை அடிப்படையில் விசிகாவும் திமுகவும் ஒரே கொள்கையை கொண்டவர்கள். அதனால நாங்கள் விசிகாவோட தான் இருப்போம். ஏன்னா இப்போ கடந்த ஒரு 4-5 தேர்தலாகவே விசிகாவோட தான் பயணம் பண்ணுறாங்க, திமுகவும் ஒன்றா தான் பயணம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல திமுகன்ற ஸ்லாட் கட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே கூட போகலாம் அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு இபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு போன தேர்தல்லையே. அது நானே கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இபிஎஸ் இவ்வளோ துணிச்சலாக மொத்தமாக வெளியே வருவாரா அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை. அண்ணாமலை தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அறிஞர் அண்ணாவை பற்றிலாம் தப்பாக பேசுறது, அது இதுன்னு தொடர்ச்சியாக அவர் அந்த வேலையை, ஜெயலலிதாவை பற்றியும் தவறாக பேசியிருக்காரு, எல்லாரை பற்றியும் தவறாக பேச கடைசியில் அவங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியே போக வேண்டிய மாதிரி வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதிமுக வெளியே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பாமக அங்கேருந்து வெளியே வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. ராமதாஸோட ஆசை என்னென்னா, நம்ம பழையபடி ஏடிஎம்கே கூட போயிட்டோம்னா ஜெயிக்கலாம், பாஜகவோட கூட்டணியில் இருந்தோம்னா சீட் வேணால் தருவாங்க, கண்டிப்பாக ஜெயிக்காதுன்றது நல்லா தெரியும்.
ஆனால் அன்புமணிக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? அவர் வந்து பழைய முந்தின முறையில் அவர் அமைச்சராக இருந்தபோது ஒரு மெடிக்கல் காலேஜ் திறப்பதற்கு இந்தூரில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார், காசை வாங்கிட்டு அப்படின்னு. அவர் மேலே சிபிஐயில் கேஸ் இருக்குது. சரியா? இப்போ அந்த ஆள் பேர் வந்து கேத்தன் தேசாயின்னு நினைக்கிறேன். ஆமாம். அவர் தான் அவங்க வீட்டில் தான் வந்து 150 கிலோ தங்கம், 80 கிலோ வெள்ளி, 2500 கோடி ரூபா பணம் அப்படின்னு மொத்தமாக எல்லாம் கேஷாகவே எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி பொட்டியா அது ஒரு பெரிய அலிகேஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ பாஜகவை பொறுத்தவரை தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாமக வெளியே போச்சுன்னா அந்த கேஸை மறுபடியும் தூசி தட்டுவோம் அப்படின்றாங்க. தூசி தட்டினா அன்புமணி தான் உள்ளே போகணும், ராமதாஸ் போகிறது இல்லை. ஆமாம். ராமதாஸை பொறுத்தவரை கட்சிக்கு அங்கீகாரமாவது வாங்கணும். நம்ம பாஜக கூட இருந்துக்கிட்டு இருந்தோம்னா வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏடிஎம்கே கூட போகிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ 2 பேருக்கும் சிக்கல் இருக்குது. ராமதாஸை பொறுத்தவரை நாம் உருவாக்கின கட்சி ஒரு ஒரு கட்டத்தில் அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து ஒழுங்காக அவர் ஆரம்பித்த பாதையிலே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருப்பார். அவர் வந்து 3வது இடத்துக்கு வந்திருப்பார். திமுக அதிமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாகவே அவர் வளர்ந்திருப்பார். அவர் தன்னை சாதிய கட்சியாக அடையாளப்படுத்தியதன் காரணமாகத்தான், அதாவது நாங்கள் வன்னியருக்கு மட்டும்தான் இந்த கட்சி அப்படின்னு அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரே காரணத்தால் அவங்க கட்சியோட வளர்ச்சி சுருங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி வளரவும் இல்லை. அதுலேயும் அவர் காடு வெட்டி குருவெல்லாம் செத்ததுக்கப்புறம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போதைக்கு அங்கே இருக்கிறது ஜிகே மணி ஒருத்தர் தான் கொஞ்சம் அறிவார்ந்த தலைவர்களில் ஒருத்தராக அங்கே இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. எல்லாரும் அவங்க குடும்பம்னு குடும்பத்துக்குள்ளேயே எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு தேர்தலில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த முகுந்தை வந்து நிப்பாட்டணும்னு பிளான் பண்ணாங்க. ஆமாம். ஆனால் அப்போ அதுக்கு பதிலாக வந்து ஆப்போசிட்டில் காங்கிரஸ்லேருந்து யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை, கிருஷ்ணசாமியா இல்லை விஷ்ணு பிரசாத்னு நினைக்கிறேன். அவங்க வந்து காந்திமதியோட மாமனார் ஒருத்தர், மாமனாரையோ மைத்துனரையோ யாரையோ நிப்பாட்டி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவருக்கு எதிராக பேரனா இல்லை மாமாவுக்கு எதிராகவே நிற்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் முகுந்த நிப்பாட்டலை அவங்க. அதாவது இன்னும் தெளிவாக ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலான்னா, ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறார், பாமக என்னோட சொத்துன்றார். ஆமாம், நான் உருவாக்கின கட்சி. ஆமாம், அப்படிலாம் சொல்ல முடியுமா? இதுவரை எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா இது நான் உருவாக்கின கட்சி, இது எனக்கு தான் உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொன்னாதான் அதோட பிரதிபலம் வேற மாதிரி இருக்கு. அண்ணா கூட சொன்னது கிடையாது. அண்ணா விட்டுருங்க, பெரியாரே சொன்னது கிடையாது, எம்ஜிஆர் சொன்னது கிடையாது, ஜெயலலிதா சொன்னது கிடையாது. உங்களுக்காகவே நான், உங்களால் நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு பெருசா பேசப்படாது. பேசக்கூடிய அளவில் இருக்கிறதுலேயே ரொம்ப அரகண்டா பேசக்கூடிய ஒரு தலைவர்னு எடுத்தோம்னா ஜெயலலிதா தான். தற்போதைய காலத்தில் நம்ம பார்த்த தலைவர்கள் ரொம்ப அரகண்ட் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா. அவங்களே வந்து மேடைக்கு மேடை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு என்ன குடும்பமா குட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களே மேடையில் பேசுவாங்க. இவர் வந்து மேடையிலே என்ன சொல்கிறாரு, இது நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்கிறத கேட்குறவங்க என்ன கேட்குறதா இருந்தால் இங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், வெளில போகணும் அர்த்தம், இல்லைன்னா கிளம்பிங்கன்னு அர்த்தம். அப்போது அவருக்கு என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, இது நம்ம சொத்து அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம சொத்துன்னொடனே இப்போ இதுக்கு என்ன யோசிக்கணும், வாரிசு வேணும், சொத்துனா வாரிசு வேணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆணாதிக்க சிந்தனையின் காரணமாகவே அவர் என்ன யோசிக்கிறாரு, ஆம்பளை வாரிசு வேணும்னு யோசிக்கிறாரு. அதான் ஆம்பளை வாரிசு அன்புமணி இருக்காரு சார். அப்புறம் என்ன, அவருக்கு அப்புறம் அவருக்கு 3 பேரும் 3 குழந்தைங்களும் பெண் குழந்தைங்க. ஆமாம், அன்புமணி அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் தான், ஆண் வாரிசு கிடையாது அவருக்கு. அதனால ஆண் வாரிசு வேணும்னு பொண்ணோட பையனை கொண்டாடுன்றார். பொண்ணோட பையனை கொண்டு வர்றது கொண்டாடாமல் போங்க, அதை பற்றிலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது என்ன அப்படி ஒரு குறுகிய சிந்தனை இல்லை. பொண்ணோட பையனாலும் கூட இப்போ மூத்த பையன் வந்து அன்புமணிய பொண்ணை தான் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட மருமைய முறை தான் வேணும். இப்போ அவர் கொண்டு வரலாமே, ஒரு அந்த கிளாஸ் எதுவும் போயிட்டு இருக்கா? இல்லை, அங்கே ஏகப்பட்ட குளறுபடிங்க, சொத்து பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. டாக்டர் ராமதாஸ் வந்து உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண நிலையிலேருந்து தான் வந்தவர். ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு கிளினிக்கை போட்டு உட்காந்து டாக்டராக உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சாதாரண டாக்டராக இருந்தவர் தான். அப்புறம் தான் அவர் வந்து மருத்துவர் ஐயாவாக மாறுறாரு. அப்படி மாறும்போது ஒரு தலைமுறைக்குள்ளேயே இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்துட்டோன்றப்போ அந்த சொத்துக்கு 1000 பிரச்சனை வருது. கண்டிப்பாக வரும், சொந்த பந்தம். ப்ளஸ் வந்து
இந்த சொத்து பற்றி தான் மற்ற எல்லாரும் யோசிக்கிறாங்க. கட்சியை பத்தி கிடையாது. சிபிஐ பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. சிபிஐ பற்றி அன்புமணி மட்டும் தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப திரு ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியா மகனா அந்த ஒரு டிமாண்ட் இருக்கா சார்? இப்ப அதனாலதான் அவர் யோசிக்கிறார், நாளைக்கே வந்து மகன் தான் பிரச்சனை அப்படின்னு வந்தா கூட கட்சியை வந்து நம்ம காப்பாற்றணும், மகனை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, ரெடியா இருக்காரு. ஆமா, இன்னொரு வாரிசை நம்ம கொண்டு வந்துருவோம். இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு ஜோக்கு, ஒரு சீன் தான் இது. பாமகவை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு என்ன அவ்வளோவா தெரியாது. இப்படி மேடையில் வச்சு நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது, இது குடும்பத்துக்குள்ள பேச வேண்டிய மேட்டரை வந்து மேடையிலலாம் பேசக்கூடாது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாதா? அதான் நான் கேட்குறேன். அதான் பனையூர் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் உட்பட எடுத்து வந்திருக்கானா? இப்போ ப்ரீ பிளான் கேட்குறேன். அதான் விஷயம். அதாவது இவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ரெண்டு பக்கமும் துண்டு போடுறது. ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்னா யாரு? பாஜக பக்கமும் ஒரு பக்கம் துண்டு போடுறது, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பக்கமும் துண்டு போடுறது. ஒன்று ஏடிஎம்கே உள்ளே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட போகிறோம் அப்படின்னு அன்புமணி போகலாம். நான் தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அதிமுக கூட போகலாம், நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன் சொல்லி. அன்புமணி வந்து அதெல்லாம் கிடையாது, நான் தான் தலைவர் கட்சிக்கு, அவர் நிறுவனர், இவர் தலைவர். ரெண்டு போஸ்ட். இது வந்து எப்படி ஒரு வேடிக்கையான இதுன்னு எனக்கு தெரில. ஒருத்தர் ஃபவுண்டரு, இன்னொருத்தர் பிரசிடென்ட். அப்படியே நான் பிரசிடென்ட், நான் பாஜக கூட போகிறேன்ட்டு இவர் போகலாம். இப்படி இந்த அடுத்த எலெக்ஷனோட ஒரு பெரிய கூத்தடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, எதுக்கு இது மாதிரி ட்ராமா பண்ணணும்னா? இப்போ இது மாதிரி என்ன தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வருமா வராதா? உங்க ப்ரீ பிளானாக பண்ணுறாங்க, அது அப்புறம் அப்படி விஷயம் ஒரு ட்ராமாவே இருக்கட்டுமே, தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இதே வன்னிய சமுதாய மக்கள் என்ன நினைப்பாங்க? வன்னிய சமுதாய மக்கள்லாம் வந்து இவங்களை கை கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னதுன்னா, அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வன்னிய சமுதாய மக்களை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காடுவெட்டி குருவோட மரணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு இவங்க எதுவுமே செய்யலை. காடுவெட்டி குரு இருந்த டைமில் தான் பாமக வந்து அந்த அளவுக்கு மிகவும் பெரிதாக பேசப்பட்டது. ஆமாம், அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் இவங்க செய்யலை, அப்பாவும் சரி பையனும் சரி. அப்போ அந்த விஷயத்துலேயே வந்து அந்த அவங்க சமுதாய மக்களே வந்து ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க ஒரு புறம். இப்போ இவங்களை பொறுத்தவரை என்னென்னா, ரெண்டு பக்கத்து இவங்களுக்கு பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிப்போம். மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க. பெருசாக பாமகவுக்கு ஓட்டு வங்கிலாம் எதுவுமே கிடையாது. 4% என்னவோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக அவர் விஜய் வேறு வந்துட்டார். 4% 5% தான் வாங்கியிருக்கிறாங்க போன எலெக்ஷனில் கூட. இன்னும் சொல்லப்போனால் சீமானே வந்து 8% வாங்கிட்டாரு. ஆமாம், இதை பீட் பண்ணி போயிட்டாரு. ஆமாம். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கலைன்னா அவமானமாகிடும். இல்லை, கடந்த முறை இப்போ அதிமுக கூட்டணி வச்சதுனால சார் கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏ கிடைச்சாங்க. இப்போ அதை நோட் பண்ணுறாங்களா? அதைத்தான் பேஸ் பண்ணி வர்றாரு. ஏன்னா இப்போ உடனடி எலெக்ஷன்றது 2026 தான் எலெக்ஷனு. ஆமாம், பாராளுமன்ற எலெக்ஷன் இப்போ உடனே கிடையாது. அந்த டைமில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஏடிஎம்கே கூட சேர்ந்தால் தான் நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது தான் ராமதாஸோட பார்வை. ஏன்னா இந்த வாட்டியும் எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்கலை. இப்போ இந்த 2026 அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்ச நாளாக விசிகாவுக்கும் அங்கீகாரம் இல்லாமல் தான் இருந்தது. அதுவும் அங்கீகாரம் வாங்கி, இப்போ அவங்களும் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இப்போ அது அவருக்கு உறுத்துது. அவர் எப்போதுமே தனக்கு நேரடி போட்டியாக பார்க்கறது திருமாவை தான் பார்க்குறாரு. ஆனால் திருமாவோட ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்குல்ல சார்? தாண்டி போக மாட்டார்ல? இல்லை, திருமாவோட ஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் தான் என் கொள்கை அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சாதிகளற்ற சமுதாயம், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், சனாதனம் இல்லாத ஒரு இந்தியா அப்படின்றது தான் அவரோட பார்வை. அதில் அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. ராமதாஸை பொறுத்தவரை தன்னை எந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறதுன்னு அவருக்கு இன்றைக்கி வர குழப்பத்தில் தான் இருக்கார். ஒரு பக்கம் நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவேன் அப்படின்னு பேசலாதா, இல்லை வன்னிய சமுதாயத்துக்காக பேசுகிறதா, இல்லை எந்த பாஜகவுக்காக பேசவா, ஏடிஎம்கேக்காக பேசுவான்னு இப்போ அவருக்கு இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கார். ஒரு பக்கம் திமுக அவர் அந்த 25 தியாகிகளுக்கு மணிமண்டபம் அவர் கட்டிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குதான். அப்போ அவருக்கு தன்னை யாரோடு அடையாளப்படுத்துவது? நீங்கள் ஒரு கொள்கை தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னாலே அரசியலில் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா? கொள்கைன்றதுல தெளிவாக இருக்கணும். அந்த கொள்கை தெளிவு இல்லாதவர்கள் அரசியலில் கண்டிப்பாக ஒரு நாள் அசிங்கப்படுவாங்க. எல்லாமே என் கொள்கை தான் அப்படின்னு சொல்லி தெரிய முடியாது. இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணார். திராவிட கட்சியோட கூட்டணி வச்சானா அது என்ன பெற்ற தாயோட அப்படின்னு சொல்லி அது ஒரு சீமான் சொன்னது. ஆமாம், இல்லை இவர் சொன்னார். சொல்லிட்டு அடுத்த 2 வாரத்தில் கூட்டணி வச்சார் அதிமுகவோட.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி பத்தி அவர் பேசினாரு. 0 கீழே ஏதாவது நம்பர் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு பிஜேபிக்கு எதிரா. அப்படிங்கும் போது இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாரு. இனிமே ஒரு கொள்கை எடுபடுமா எப்படி சார் வரப்போற தேர்தல்? அதுதான் இப்ப அவரோட பயமே. இப்ப அவருக்கு உடனடி தேவை என்னன்னா ஒரு 2 எம்எல்ஏவாவது ஜெயிக்கணும். நீங்க ஒரு கட்சியில இருக்கிறவன் பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் காணாம போறதுக்கு காரணமே தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வரும், அப்புறம் காணாம போயிடும். இது அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வைகோ வந்தார், அப்புறம் காணாமல் போயிட்டார். அப்புறம் ராமதாஸ் வந்தார், காணாமல் போயிட்டார். விஜயகாந்த் வந்தார், காணாமல் போயிட்டார். சீமான் வந்தார், இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரில. இப்போ விஜய் வந்திருக்காரு. இது வந்து காலாகாலமாக இப்படி ஒன்று வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மக்களில் ஒரு பகுதி என்ன எப்படி இருப்பாங்கன்னா ஒரு செட்டு ஃபுல்லாக நாங்கள் எப்போவும் ஏடிஎம்கே தான்ப்பா அப்படிம்பாங்க. இன்னொரு செட்டு எப்படி இருப்பாங்கன்னா நான் எப்போவும் டிஎம்கே தான்ப்பா அப்படிம்பாங்க. இன்னொரு செட்டு வந்து நான் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நான் அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறேன் எலெக்ஷன் அப்போ அப்படிம்பாங்க. அந்த மக்கள் தான் வந்து தேர்தலை தீர்மானிக்கக்கூடியவர்கள். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஒரு 30-35% இருக்கும், அவங்களுக்கு ஒரு 30-35% இருக்கும். இந்த 65% போக இன்னொரு 35% இருக்கான் பாருங்க. அவன் எங்கே வேணா மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வருவான். அவனை வச்சு தான் இவங்கெல்லாம் ஓட்டுறது. இந்த நாங்கள் புதுசாக மாற்றத்தை கொண்டு வரோன்ட்டு வராங்கல்ல, இவங்கெல்லாம் சரி இவங்களுக்கு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் அது ஒரு பெரிய லெவலில் ஓட்டு விடாது. ஏன்னா அந்த 35%ல் ஒரு 10லேருந்து 15% தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு போடுவாங்க. மிச்சம் இருக்கிற 20% என்ன பண்ணுவான், ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேக்கு மொத்தமாக போட்டுருவாங்க. அதில் தான் யார் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு வராங்கன்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். நீங்கள் வந்து மொத்தத்தில் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கணும்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட குறைஞ்சது 33% வாக்கு வங்கியாவது இருக்கணும். இல்லாத வரை உங்களால் எம்எல்ஏ சீட்லாம் ஜெயிக்க முடியாது, எம்பி சீட்லாம் ஜெயிக்க முடியாது. எம்பி சீட்லாம் ஜெயிக்கணும்னா 40% வச்சுருக்கணும். கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் கூட்டணி இல்லைன்னா காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் எம்எல்ஏ எம்பி தனித்து நிற்க முடியாது சார். பாமகனால என்ன ஆகும், அவங்க 4% வச்சுட்டு என்ன பண்ணுறது? 4% வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்போ எம்எல்ஏ யாருமே இல்லை, எம்பி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரன் வந்து சோர்ந்து போயிடுவான். கண்டிப்பாக. ஏன் தெரியுமா? நம்ம கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருப்பா, நான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டனுக்கு என்ன ஆசை இருக்கும்? எனக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இழுத்தடிக்கிறாங்க. எங்கள் கட்சி எம்எல்ஏ போய் அவர் சொன்னார்னா உடனே குத்துருவாங்க. அந்த ஒரு சின்ன சலுகை எதிர்பார்ப்பான். நீங்கள் கட்சியில் இருக்கிறவன் அவனை கூப்பிட்டு போஸ்டர் ஓட்டுன்றீங்க, பேனர் கட்டுன்றீங்க, எல்லாம் அவன் செய்கிறான். பதிலுக்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்? சின்ன சின்ன சகாயங்களை எதிர்பார்ப்பான். கண்டிப்பாக. சரியா? அப்போ அந்த மாதிரி சகாயம் பண்ணுறதுக்கு கட்சியில் ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 வருஷமாக ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவான். இப்போ அதிமுகவே இவ்வளவு பெரிய கட்சி, அதே தடுமாறுதலாம் இருக்கு. ஆமா, எந்த கூட்டணி இப்ப யாரு எந்த தலைமை அப்படிங்கிற ஒரு சண்டை போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப கடந்த 2026 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பாமக வந்து அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. திரும்ப ஏத்துக்குவாங்களா சார்? இல்ல, பிஜேபி பக்கம் போனதுக்கு காரணமே வந்து அன்புமணியோட ப்ரெஷர் தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. அன்புமணியோட ப்ரெஷர்ல தான் அவங்க அந்த பக்கம் போனது. இல்லைன்னா அவங்க வந்து அதிமுக கூட போறதாக முடிவில் தான் இருந்தது. அன்புமணியை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா, போகலைன்னா சிபிஐ கேஸை வெளியெடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா அப்பாலாம் வீட்டில் தான் இருப்பார், இவர் மட்டும் தான் ஜெயிலுக்கு போகணும். அவர் என்ன செந்தில் பாலாஜியா கேஸை எழுத்து நின்று போராடுறதுக்கு? செந்தில் பாலாஜி போராடினாருன்னா அவருக்கு தப்பு பண்ணலன்னா எடுத்து போராடலாமா சார்? செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலன்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் போராடினாரு. இவருக்கு தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரியுமில்ல, அதனால தான் அவர் எழுத்து நிற்க மாட்டாரு. எடப்பாடியார் எழுத்து நிற்கிற அளவுக்கு கூட இவருக்கு எழுத்து நிற்க துணிச்சல் இல்லையே. எடப்பாடியாரே ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டார்ல, இதுக்கு மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்போ வந்து என்ன அவருக்கு நினைப்பு வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம மேலே ஏதாவது ரைடு கீடு விட்டானா கூட பாரு பழி வாங்குறான்னு நம்ம இப்போ சொல்லிடலாம் அப்படின்ற துணிச்சல் வந்துருச்சு அவருக்கு. ஆனால் அந்த துணிச்சல் வந்து ராமதாஸுக்கு, அன்புமணிக்கு இல்லையே. அதனால தான் அவர் பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, வீட்டில் வச்சே பேசியிருப்பாங்க. சரி நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீ மேடையிலே சண்டை போடுற மாதிரி சண்டை போடு. நான் அப்பாட்ட வந்து அப்படிலாம் இவர் சண்டை போட்டுருவார்ல. இல்லை, அன்புமணிக்கு வந்து அவ்வளோ பெரிய துணிச்சல் போகிற சண்டை இருந்தாலும் அது குடும்ப சண்டை தான். தன்னுடைய அக்கா மகளுக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செட்டப் சண்டை. தொண்டர்களுக்கு தெரியாதுன்னு கேட்குறேன் சார். தொண்டர்கள் வந்து பற்றி பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ இருந்த தியாகிகள் தொண்டர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்களால் நம்பவே முடியாதுங்க.
இப்படியெல்லாம் கூட முட்டாளாக இருப்பாங்களான்னு. அப்படி இருக்கிறதுனால தான் அங்கே இருக்காங்க. தொண்டர்கள் வந்து புரிதல் இருந்துச்சுன்னா வெளில வந்துருவான்னு சொல்ல வரீங்களா? புரிதல் இருந்தால் வெளியே போயிடுவாங்க. புரிதல் இருந்தால் வெளியே போயிடுவாங்க. அதாவது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது திமுக குடும்ப அரசியல்ன்றாங்க. தேர்தல், அதாவது உட்கட்சி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். வெளியே போய் தேர்தல் சந்திக்கிறத விட்டுருங்க. உள்கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள யார் யாருக்கு எந்தெந்த பதவின்றதுக்கு தேர்தல் வச்சு அந்த பதவிகளில் ஆளை தேர்ந்தெடுக்கிறது கட்சி திமுக மட்டும்தான். வேற எந்த கட்சியிலும் உட்கட்சி தேர்தலே கிடையாது முதல்ல. அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி உட்கட்சி தேர்தல் கூட நடத்தாத கட்சிக்காரெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், திமுகவில் வந்து குடும்ப வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ பாமக பண்றது பாமக பண்றது மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா கட்சியிலையும் அதானே நடக்குது. பாமகன்னா நம்ம இதுவரை ஒரு எலெக்ஷன்ல கூட டெபாசிட் கூட வாங்காத சீமான் வந்து அவர் ஒய்ஃபை தானே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஒய்ஃபை தானே கொண்டு வரணுன்றாரு சீமானு. ராமதாஸ் யாரை கொண்டு வரணுன்றாரு, அவர் பையனையும். வாரிசு அரசியல ஒரு சேஃப்டியை உருவாக்குதா அப்படி சார் கட்சிக்குள்ள? சேஃப்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து கட்சியில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். உதயநிதி வந்து கலைஞரோட பேரன் ஸ்டாலினோட புள்ளன்றதுக்காக மட்டும் வந்துட முடியாது. அரசியலை பொறுத்தவரை அது ஒன்று நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவர் இன்னாரோட புள்ள இன்னாரோட பேரன்றதுக்காக மட்டும் நீங்கள் அரசியலில் வந்துட முடியாது. நீங்கள் வேலை செய்யணும். கட்சியில் இருக்க தொண்டர்கள் உங்களை முதல்ல ஏற்றுக்கணும், அப்புறம் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. தொண்டர்களே ஏற்றுக்கலன்னா அப்புறம் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? கண்டிப்பாக. சரியா? நீங்கள் அதுக்கு உண்டான வேலை செய்யணும். கலைஞருக்கு உதயநிதி மட்டும்தான் பேரனா? அவருக்கு 18 பேர பிள்ளைங்க. சரியா? அவருக்கு 18 பேர பிள்ளைங்க. கலைஞருக்கு ஸ்டாலின் மட்டும்தான் பிள்ளையா? கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்களே 4, அப்புறம் கனிமொழி இருக்காங்க. மொத்தம் 5 பிள்ளைங்க, 18 பேர பிள்ளைங்க. அவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? ஸ்டாலின் தான் வந்திருக்காரு, உதயநிதி மட்டும் தான் வந்திருக்கிறாரு. எப்படி வந்தாங்கன்னா அவங்களோட உழைப்புனால வராங்க. ஸ்டாலின் தான் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிறாரு களப்பணியா. உதயநிதி ஒரு சினிமான்னு ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸுக்கு வர்றாரு. பாலிடிக்ஸில் வந்து போன வருஷம்னு நினைக்கிறேன் 6 மாதத்தில் 234 தொகுதியிலையும் என்ன திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு ஒன்று நடத்துறாரு. ஆமாம். அதுக்கு அடுத்தால போன வருஷம் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சேர்த்து 17,000 பேர் திராவிட பேச்சாளர்கள்னு உருவாக்குறாரு. பேச்சு போட்டி நடத்துறாரு தமிழ்நாடு முழுக்க. பேச்சு போட்டி தொடர்ச்சியாக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய இடத்துல பேச்சு போட்டி, 17,000 பேரை திரட்டி ஒரு நிகழ்ச்சி ஒரு போட்டியை நடத்துறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் முதல்ல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக கொடுத்தாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற மாநிலம்னு பேர் வாங்கி கொடுத்து அவார்டு வாங்கிட்டு வர்றாரு டெல்லியில். வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தமிழ்நாடுன்ற ஸ்டேட் தான் முன்னாடி நிற்கிதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதை யார் செஞ்சது? இவர் தான் செஞ்சார். ஸோ ஒன்னொரு இடத்துலையும் நீங்கள் உங்களை நிரூபித்தாதான் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அரசியலில் வந்து இன்னாரோட புள்ள இன்னாரோட பேரன்லாம் நீங்கள் வர முடியாது. இப்போ ராகுல் இருக்கார், அவங்க அப்பா பிரதமர், அவங்க பாட்டி பிரதமர், பாட்டியோட அப்பாவும் பிரதமர். அதுக்காக அவர் பிரதமர் ஆகிட முடிஞ்சுதா? முடியலையே இன்ன வரைக்கும். பாரத் ஜோடா அப்படின்னு அந்த பெரிய அந்த யாத்திரை போனதுக்கு அப்புறம் தானே மக்கள் இப்போ தான் ஓகே ராஜீவ் வந்து ராகுல் வந்து நமக்கான தலைவர் தான் போல, மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ தானே ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் சும்மா ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு பார்த்தியா நான் அவர் பிள்ளை இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுபடாது. கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளேயே கூட எடுபடாமல் போயிடும். அப்புறம் கட்சிக்குள்ளே சில பேர் வருவான்னா வந்து ஆதாயம் தேடுறதுக்காக வருவான், தொண்டர்களாக வரமாட்டாங்க. இது புரியாமல் இது வந்து ஒரு செட்டப் பண்ணி இவங்களே ஒரு மேடையில் ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிவிட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை மட்டும் காமிச்சிட்டு அதில் வேறு நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் எல்லாரும் இனிமே இது கிட்டத்தட்ட ஒரு மீடியா ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம மேலே படணும்னு நினச்சி பண்ணாங்களே. அதுக்காக தான் பண்ணது. அது ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு ஆட்டம் ஆடினாரு, ஃபுல்லாக அண்ணாமலை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் பண்ணது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது மக்கள்கிட்ட பழிக்குமா? கண்டிப்பாக கேலி கூத்தா பார்ப்பாங்க. அண்ணாமலை சவுக்கால் அடித்தார என்ன நடந்துச்சு? நல்லா மீம்ஸ் எம்எஸ் பாஸ்கரை தூக்கி விட்டாங்க. ஆமாம். இப்போ வந்து என்னென்னா அண்ணாமலை தான் கடுப்பில் இருப்பார். நாம் கஷ்டப்பட்டு சவுக்கெல்லாம் அடித்தோம், அப்பனும் மாற்றிட்டாங்க, அப்பனும் முடிஞ்சு ஒரே நல்ல ட்ரெண்டிங்கை தூக்கிட்டாங்களே, நம்ம பண்ணது பூரா வேஸ்ட்டாக போச்சுன்னா அண்ணாமலை தான் கடுப்பில் இருப்பார்.
ஸோ இது வந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்திய ஒரு நாடகம் தான். கட்சியெல்லாம் உடைய போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னன்னால நான் நாளைக்கு பின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்து பாஜகலேருந்து வந்துச்சுன்னா கூட, நான் உங்களுக்காக எங்கள் அப்பாவையே எதிர்த்து பேசலையா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சீனை போடலாம். சிம்பத்திட்டியை கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்காக நான் கட்சி விட்டு எப்படி வர முடியும்? அது அப்பா முடிவு பண்ணிட்டாரு, அடுத்த எலெக்ஷனில் நம்ம நாடாளுமன்ற எலெக்ஷனில் மறுபடியும் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஃபீலர் கிடச்சிருக்கும், ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட வரப்போகிறது இல்லைன்னு. அதுக்காக முன்னாடியே 2 பக்கமும் துண்டு போட்டு வைக்கிறது. ஏடிஎம்கே வந்தாலும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கேன்னு சொல்கிறது, இல்லை நான் போனாலும் இதுக்காக தான் போகிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சீன் போடுறதுக்காக ஒரு 2 சைட்லேயும் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வரும்போது தான் எந்த துண்டை எடுத்துகிட்டு உட்கார போகிறாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.